கொஞ்சம் வெளியே இருந்தால் நல்லா இருக்கும். மேட்சை சிறப்பாக நடைபெறுப்பா. குளிர்கால் கமிட்டி அந்த நடுவில் கொஞ்சம் அந்த மெம்பர்ஸை கொஞ்சம் வெளியேற்றினா நல்லா இருக்கும். இந்த அரையிறுதி போட்டியை மதுரை மாநகர மாவட்ட அம்மா பேரவை எக்ஸ்டன் மண்டல சிறு தொழில் கூட்டுறவு சங்க தலைவர் திரு சந்திரநாத் மற்றும் டி சிவா வழக்கறிஞர் மதுரை மாநகர மாணவர் அணி இணை செயலாளர் மற்றும் எஸ் சூர்யா மதுரை மாநகர மாவட்ட அம்மா பேரவை மற்றும் செல்லூர் சி கர்ணன் முன்னாள் இந்திய கபடி விளையாட்டு வீரர் மதுரை மாவட்ட அமைச்சர் கபடி கழக இணை செயலாளர்கள் இவர்கள் நால்வரும் இந்த போட்டியை துவங்கி வைப்பார்கள். இது மைதானத்துக்கு அருகில் கமிட்டி கொஞ்சம் வெளியேற்றுப்பா. கமிட்டி இந்த 2 மைதானத்துக்கு அருகில் கொஞ்சம் வெளியேற்றுப்பா. 2 மைதானத்துக்கு நடுவில் இருக்கவங்கள கொஞ்சம் வெளியேற்றுங்க. 2 மைதானத்துக்கு நடுவில் இருக்கவங்கள கொஞ்சம் வெளியேற்றுப்பா. கொஞ்சம் நீங்களா வெளியேறினா நல்லா இருக்கா. கமிட்டி வெளியேற்றுனா கொஞ்சம் இடையூறா இருக்கும்பா. பெண்களுக்கான கபடி போட்டி அரையிறுதி 2வது ஆட்டமாக அமெரிக்கன் கல்லூரி அதனை எதிர்கொள்ளும் யாதவா கல்லூரி அணியினர் களம் 2க்கு தங்கள் அணியை தயார் செய்து கொண்டு அந்த இறங்குமுறை கேட்டுக்கொண்டிருப்பார். மீண்டும் ஒரு முறை தெரிவித்துள்ளார். களம் 2க்கு அமெரிக்கன் கல்லூரி யாதவா கல்லூரி தங்கள் அணியை தயார் செய்து கொண்டு விரைந்து ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டு கோட்டுக்கு நடுவில் தென்பாக்க கொஞ்சம் வெளியேறினா நல்லா இருக்கும்பா. 2 கோட்டுக்கு நடுவில் தென்பாக இருக்கிறவங்க கொஞ்சம் வெளியேறினா நல்லா இருக்கேன். நாங்களாம் வெளியேற்றினா வேற மாதிரி இருக்கும்பா. கொஞ்சம் நீங்களும் தயவு கொண்டு வெளியேறுங்கப்பா. 2 கோட்டுக்கு தென்பாக்க வெளியேறுப்பா.
அரையிறுதி இரண்டாவது ஆட்டமாக அமெரிக்கன் கல்லூரி யாதவ கல்லூரி கோர்ட்டு வாங்கப்பா. இதுவே கொஞ்சம் உங்களுக்கு இறுதி அழைப்பா இருக்கும். இந்த பெண்களுக்கு பின்புறம் இருக்க ஆண்கள், பெண்களுக்கு பின்புறம் வடக்கு பகுதியில் இருக்க ஆண்கள் கொஞ்சம் தென்பகுதியா வந்து நின்றாதான் இருக்குப்பா. தென்பகுதி ஆண்களுக்காகவும் வடக்கு பகுதி பெண்களுக்காகவும் பிரிக்கப்பட்டிருக்குப்பா. கேட்கிறா இல்லையா? ஆண்கள் வடக்கு பகுதியில் இருக்க ஆண்கள் கொஞ்சம் தென்பகுதியா செல்லுமாறு கேட்டுக்கொள்ளிருப்பா. பெண்களுக்கு பின்னாடி இருக்கும் ஆண்கள். இந்த ஆண்களுக்கு கார் கேட்கிறா இல்லையாப்பா? நீங்களா ஆண்கள் தானா? அரையிறுதி இரண்டாவது ஆட்டமாக அமெரிக்கன் கல்லூரி யாதவ கல்லூரி கோர்ட்டு வாங்கப்பா. மீனாட்சி காலை நியாயமா களம் ஒன்று தற்போது நடைபெறுகின்ற ஆட்டத்தில் மீனாட்சி கல்லூரி ஏ அணியினர் 5 வெற்றி புள்ளிகளும் அதனை எதிர்த்து வரக்கூடிய அபி ஸ்போர்ட்ஸ் கிளப் சிவகங்கை அணியினர் 3 வெற்றி புள்ளிகளும் எடுத்து சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர். சேவரம் மீனாட்சி காலை இந்த 3 அணில கவுண்டி ஆடுமா எஸ்எஸ்சி செல்ல வந்துட்டாங்க. மெட்ராஸ் பிள்ளைமா மணிகண்டன் மங்கள கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி கவுண்டி ஆடுமா. அரையிறுதி இரண்டாம் ஆட்டமாக அமெரிக்கன் கல்லூரி யாதவ காலேஜ் கோர்ட்டுக்கு வாங்கப்பா. கொஞ்சம் விரைந்து வந்தால் நல்லா இருக்கும். அதனை தொடர்ந்து கமிட்டி, இந்த கமிட்டி பணியில் போட்டவங்கள கொஞ்சம் நுழைவாங்க முன்புறம் செல்லுமாறு கேட்டுக்கொண்டிருப்பா. இந்த கமிட்டி பணியில் போட்டு கோர்ட்டு 2ஆம் பக்கம் உட்காந்துருக்காங்க. நுழைவாயின் முன்பகுதி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கமிட்டி முன்புறம் அப்பா. எங்கள் அழைப்பை ஏற்ற அரையிறுதி போட்டியில் வந்த எஸ்எஸ் செல்வனுக்கு கீழக்கூடிய புரிதல் குழுவின் சார்பாக நம்ம அந்த நன்றியை தெரியப்படுத்துகிறோம். அடுத்து மணிகண்டன் ரெட்ரோஸ் பிள்ளைங்களா கோயம்புத்தூர் காலேஜ் ஏமா கொஞ்சம் வாங்க அப்படின்னு கமிட்டி வேற மாதிரி முடிவெடுக்க கொண்டிருக்க. இந்த போட்டியை இந்த பெண்கள் நல போட்டிகள் முடிந்த மறுநாளே 5 நிமிடங்கள் தாமதிக்க முடியாது. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா போட்ட ஜோன் பண்ணி நீங்க நல்லா இருக்க. இல்லைன்னா லேடிஸுக்கு மட்டும் பரிசு கொடுத்துட்டு நான் வாட்டர் ஒரு மாசம் 2 மாசம் டூர் போயிட்டு வந்து ஃப்ரீயா அனுப்புவோம். அந்த பையனை மட்டும் தெரிஞ்சுக்கோப்பா. தற்போது களம் ஒன்றில் நடைபெற்றுள்ள ஆட்டத்தில் மீனாட்சி கல்லூரி ஏழையினர் 10 வெற்றி புள்ளியும் அதனை எடுத்துள்ளக்கூடிய அபி ஸ்போர்ட்ஸ் கிளப் சிவகங்கை அணியினர் 4 வெற்றி புள்ளிகளுக்கு சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்.
அரையிறுதி சுற்றின் இரண்டாவது ஆட்டமாக அமெரிக்கன் கல்லூரி அதனை எதிர்த்து கொள்ளும் யாதவா கல்லூரி அணியினர் தங்கள் அணியை தயார் செய்து கொண்டு கோர்ட்டுக்கு வருமாய் கேட்டுக்கொள்கிறோம்ப்பா. தங்கள் அழைப்பை ஏற்று தெரிந்து வந்த அமெரிக்கன் கல்லூரிக்கு மிக்க நன்றிப்பா. குறித்த நன்றி தெரிவிக்கிறோம். அதனை எதிர்கொள்ளும் யாதவா கல்லூரி வாங்கப்பா. களம் 2 அமெரிக்கன் கல்லூரி வந்துட்டாங்கப்பா. யாதவா கல்லூரி கொஞ்சம் வாங்கப்பா. யாதவா கல்லூரி களம் 2 வாங்கப்பா. யாதவா கல்லூரி அமெரிக்கன் கல்லூரி தற்போது களம் 1 நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் மீனாட்சி கல்லூரி 15 வெற்றிகளும் அபீஸ் போஸ்ட் 8 வெற்றிகளும் பெற்று சிறப்பாக இருந்தார். சேவரம் மீனாட்சி கல்லூரி ஜெயக்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அருமை நண்பர் ஜோலை ராஜா அவர்களின் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அருமை அண்ணன் சோலை ராஜா அவர்களின் புதல்வன் சிலம்பரசன் அவர்களுக்கு கீழக்குடி புனிதவன் கபடி குழு சார்பாக பொன்னாடை பற்றி அறிவிக்கப்படுகிறது. அமைச்சர் கபடி கழகம் அருமை அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் பொன்னாடை பற்றி அறிவிக்கப்படுகிறது. முன்னாள் விளையாட்டு வீரர் அருமை அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்களையும் கீழக்குடி புனிதவன் கபடி குழு சார்பாக பொன்னாடை பற்றி அறிவிக்கப்படுகிறது. அருமை அண்ணன் ஜெயச்சந்திரன் முன்னாள் மணிகண்டன் விளையாட்டு வீரர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நடைபெறும் போட்டியை அருமை அண்ணன் சோலை எம் ராஜா அவர்களின் புதல்வர் சிலம்பரசன் அவர்களும் அருமை அண்ணன் அசோசியன் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களையும்
அண்ணன் பாஸ்கர் அவர்களும் இரண்டாம் ஆடுகளத்தில் போட்டியை தூங்கி வைப்பார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்துகிறோம். போனேன் செகண்ட் ரவுண்டு ஓகே. Official Agustin Sare, Medical Grandpa. Official Agustin Sare, Medical Grandpa. இந்த முன்னாடி கொஞ்சம் ஒதுங்கிருக்க ஸ்கோர் தெரிய மாட்டேதுப்பா. கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஓரமா இல்லைங்க. ஸ்கோர் கூட தெரிய மாட்டேதுப்பா. கொஞ்சம் ஓரமா இல்லைங்க. நமது பக்கத்து கிராமத்தை சேர்ந்த அருமை சகோதரி சந்தியா அவர்கள் தமிழ்நாடு இடம்பெற்றவர். கிராமத்தை சேர்ந்த தலைகாலம் டெல்லியை சேர்ந்து ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இது ஒரு அவசியம். நமது பக்கத்து கிராமத்திலிருந்து ஒரு பெண்ணை துணிச்சலாக விளையாட்டு தமிழ்நாடு லெவலுக்கு கொண்டு போன மகளிர் அனைத்துக்கும் இவரை பெற்ற தாய் அவர்களுக்கும் கீழக்குடி புரிந்தவன் கபடிகளின் சார்பாக மனத்தை தெரிவித்துகிறோம். உயர் திரு ஜே அகஸ்டின் மதுரை மாவட்ட அமைச்சர் கழக கபடி கழக செயலாளர் மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கிறோம். உயர் திரு ஜே அகஸ்டின் மதுரை மாவட்ட அமைச்சர் கபடி கழக செயலாளர் அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். இந்த மாதிரி சிறந்த விளையாட்டு வீராங்கனையை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு முன்னோடியாக கொண்டு கொடுத்த அருமை அண்ணன் மதுரை அமைச்சர் கபடி கழகம் சோலை ராஜா எம் ராஜா அண்ணன் அவர்களுக்கும் அருமை அண்ணன் அகஸ்டின் அவர்களுக்கும் பலமான நன்றியை தெரியப்படுத்துகிறோம். திரும்ப அப்படின்னு போதும். Go to Taswin American Track Crew. Right goes to Yanava College.
இந்த போட்டியை தொடங்கி வைக்குமாறு third right களம் ஒன்றில் third right அவர்கள் சென்று அவர்கள் பாஸ்போர்ட் சென்றிருந்தவர்களை வருவதற்கான புதுக்கோட்டை மின்சார வாரியம் போர்மன் அவர்களை பொன்னாரை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. முன்னாடி இருக்கா கொஞ்சம் ஒதுக்கிட்டீங்கன்னா ஸ்கோர் போட முடியும். களை ஒன்றுல ஸ்டேஜ் முன்னாடி இருக்கா கொஞ்சம் ஓரமா இல்லையா போராட்டம் அது போராட்டம் கொஞ்சம் ஓரமா இல்லைங்கப்பா கொஞ்சம் ஓரமா இல்லைங்கப்பா. அன்பான அமைச்சர் கமிட்டியுடைய செக்ரட்டரி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மதுரை மாவட்டம் நுழைவாயில் முதல் முதல் தலைவரான கீழப்பள்ளி என்று அமைச்சர் கமிட்டியில் எங்களுக்கு ஏதாவது பொறுப்புகளை தாருங்கள் என்று சொல்லி ஏற்கனவே அந்த சோழர்கள் சொல்லியிருந்தா பரவாயில்லை சொன்னா கீழே போய் இரண்டு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்ட கைது செய்து கீழே போய் யாராவது ஒரு நபருக்கு ஒரு அமைச்சர் கபடி காலத்தில் ஒரு பதவியை கொடுக்குமாறு என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவதே. நன்றி, வணக்கம். களம் ஒன்றில் நடைபெற்றிருந்த ஆட்டத்தில் அபில் ஸ்போர்ட்ஸ் கிளப் சிவகங்கை 21 வெற்றி புள்ளிகளும் அதனை எதிர்க்கக்கூடிய மீனாட்சி கல்லூரி ஏ வீரர் 20 வெற்றி புள்ளிகளை பெற்று சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்தார். சேவரம் அபில் ஸ்போர்ட்ஸ் களமில் நடந்து கொண்டிருக்கும் போட்டியில் அமெரிக்கன் கல்லூரி 2 வெற்றி புள்ளிகளும் அதனை எதிர்த்து யாதவன் கல்லூரி 1 வெற்றி புள்ளிகளும் ஒரு புள்ளி முன்னிலையில் அமெரிக்கன் கல்லூரி. இரண்டாம் களத்தில் போட்டியை தொடங்கி வைத்தவர் 52வது வார்டு கவுன்சிலர் மதிமுக கவுன்சிலர் அண்ணன் வழக்கறிஞர் பாஸ்கரன் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான வெற்றி புள்ளி, அருமையான வெற்றி புள்ளி. பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்துங்கப்பா. இரண்டு அணிகளும் அபில் ஸ்போர்ட்ஸ் கிளப் மீனாட்சி கல்லூரி ஏறினர். இரண்டு அணிகளும் 22-22 என்று சம வெற்றி புள்ளிகளை எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார். சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்ப்பா.
வீரன் களம் ஒன்றில் வழக்கறிஞர் பாஸ்கரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. குளித்தவன் சார்பாக வழக்கறிஞர் பாஸ்கரன் அவர்களுக்கு குளித்தவன் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறதா? கடைசி 2 நிமிடம். களம் ஒன்றில் கடைசி 2 நிமிடம். சிவகங்கை 22, மீனாட்சி காலேஜ் ஏ அணியினர் 23. ஒரு புள்ளி முன்னிலையில் மீனாட்சி காலேஜ். சபாஸ். இரு அணியினரும் சம வெற்றி புள்ளிகள் 23-23. கொட்டு தெரை போடுகை சபாஸ் சபாஸ். சிறப்பான வெற்றி புள்ளி. பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்துங்கப்பா. பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்துங்கப்பா. களம் 2 விளையாடுவதற்கும் அமெரிக்கன் கல்லூரி 6 வெற்றி புள்ளிகளும் கடைசி ஒரு நிமிடம். அதனை எதிர்த்தாலும் யாதவ கல்லூரி 3 வெற்றி புள்ளிகளும் 3 புள்ளி முன்னிலையில் அமெரிக்கன் கல்லூரி. களம் 2 நடந்து கொண்டிருக்கும் போட்டியில் அமெரிக்கன் கல்லூரி அணியினர் 6 வெற்றி புள்ளிகளும் அதனை எதிர்த்தாடும் யாதவ கல்லூரி அணியினர் 6 வெற்றி புள்ளிகளும். இரு அணியிலும் சம புள்ளிகள் 6-6. மீனாட்சி காலேஜ் ஏ 25, சிவகங்கை 23. களம் 2 நடந்து கொண்டிருக்கும் போட்டியில் அமெரிக்கன் அணி 8 புள்ளியிலும் அதனை எதிர்த்தாலும் யாதவ கல்லூரி 7 வெற்றி புள்ளிகளும் 1 புள்ளி முன்னிலையில் அமெரிக்கன் கல்லூரி. எங்களுக்கு சிறப்பு பரிசளித்த அருமை அண்ணன் பாபா முருகன் அவர்களை பிடித்தவன் கபிலின் சார்பாக வருக வருக என விழாவை கிடைக்கிறோம். எங்களுக்கு சிறப்பு பரிசளித்த களம் 1 தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில் கிடைக்கிறோம். மீனாட்சி கல்லூரி ஏ அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. தற்போது நடைபெற்ற களம் 1 எங்களுக்கு சிறப்பு பரிசளித்த அருமை அண்ணன் பாபா முருகன் அவர்களுக்கு கேட்கக்கூடிய பிடித்தவன் கபிலின் சார்பாக பொன்னடை பற்றி கவனிக்கப்படுகிறது. படாத